ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு காரிய வெற்றி ஆகப்போகுது. தொட்ட காரியம் தொடங்க போகுது. காரிய வெற்றி, ஆரம்ப கால வெற்றியெல்லாம் அடுத்தடுத்து மலமளமாக நடக்க போகுது. குரு பகவான் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். அதிசார பயிற்சி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இவ்வளோ நாள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ராசியை பார்க்கல. அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். ஸோ குரு பார்வை ராசிக்கு இல்லை. கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கணும், சரியாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும், மந்த நிலை இருக்கக்கூடாது. அன்னைக்கு காரியத்தை அன்னைக்கு பார்த்துருங்க. ஆனால் சனி பகவான் ராசியை பார்க்குறாரு. ஆனால் சனி பகவானை குரு பார்க்குறாரு. இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. ஸோ குரு பார்வை சனிக்கும் சனி பகவானுக்கும் சனி கூட சேர்ந்த ராகுக்கும் கொஞ்சம் படுறதுனால சனி பகவான் பார்வை அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. சனி பகவான் பார்வைன்னு என்ன, திருஷ்டின்னு அர்த்தம். ராசியை சனி பகவானோ செவ்வாயோ பார்த்தாங்கன்னா திருஷ்டின்னு அர்த்தம். ராகுவும் பார்க்குறாரு, தான் பங்குக்கு பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருந்தாலும் பின்னோக்கி பார்ப்பார். ஸோ ராசிக்கு திருஷ்டி இருக்குது. திருஷ்டி கழிக்கணும். சரியா, டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் திருஷ்டி இருக்குது. அப்புறம் குரு ரிவர்ஸில் மறுபடியும் மிதுனத்துக்கு போயிட்டு ராசியை பார்த்தாருன்னா திருஷ்டி கழிஞ்சிரும். சுப கிரகங்களோட பார்வை இருந்துச்சுன்னா திருஷ்டி இருக்காது. திருஷ்டியுடைய தாக்க வெகுவாக குறையும். திருஷ்டின்னா என்ன சார் அப்படின்னா, மற்றவங்க கண்ணு போடுறது, மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறது. ஊர் கண்ணு, எதிர்த்து வீட்டுக்கார கண்ணு, பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு, சரியா, மற்றவங்க உங்களை பார்த்து ஃபீல் பண்ணுறது, பேசுகிறது, வைக்கிறது, இதுதான் கண்ணு. உங்களை பற்றி அவங்க பேசுவாங்க, அவ்வளோதான். அது ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்கிறேன். அதுபோக 3ஆம் இடம் வலுப்புறது. 3ஆம் இடம்னா என்ன, காரியஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், ஆரம்ப கால வெற்றியை கொடுக்கிற ஸ்தானம். சனி பகவான் சுபத்துவம் மாறாரு. 3 கூடவே 4ஆம் இடத்துல சுபத்துவம் மாறுறதுனால காரிய வெற்றிகள் இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் 11 to 12, நண்பகல் 11 to 12 தான் அபிஜித் முகூர்த்தம். அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்கிற காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். சரியா, ஏன்னா அபிஜித் முகூர்த்தம் தான் ஆரம்ப கால வெற்றியை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு அன்றாட பொழுது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 11 to 12க்குள்ளே அன்றைக்கி பொழுதில் முக்கியமான வேலையெல்லாம் அன்றைக்கி தான் பார்ப்பாங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போயிட்டு அன்றைக்கி என்ன அப்படின்னு அன்றைக்குள்ள வேலைகளை பார்க்குறது, இனிஷியேட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த வேலைகள் தொடர் வேலைகள் இருந்தாலுமே தினம் அந்த வேலையில் நம்ம ரெஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த வேலைகளில் ஆரம்ப கட்டத்தை பார்க்குறதெல்லாம் அந்த 11 to 12 தான். அது பிஃபோர் நூன். அந்த பிஃபோர் நூன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் அதில் எந்தெந்த கிரகங்கள் வலுத்திருக்கு, அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம், காரகத்துவங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். பொறுமையாக கேளுங்க. அதுபோக தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு கிரகங்கள் எடுத்துட்டோம்னா, குரு 8ல் உச்சமடைகிறாரு. 8ல் உச்சமடைச்சாரா என்ன, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், கையில் பணப்புழக்கம் பலவாறு இருக்கும். சரியா, பணப்புழக்கம் நிறைய வரும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்பளுக்கென்று பார்க்குறாரு. ஸோ குடும்பத்தில் பழக்க வழக்கம், பணப்புழக்கம்லாம் நல்லாயிருக்கும். 2 குடைவனையும் பார்க்குறாரு. இதுதான் பியூட்டி. ஸோ பணம் பல வகையில் வரும். கூரையை பிச்சுட்டு கூட வரலாம். சரியா, கூரையெல்லாம் பிச்சுட்டு வராது. ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படிம்பாங்க. ஏதோ பல வகையில் பணம் பையன் நிரப்பும். பண பிரச்சனை இருக்காது. சுக்கிர ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா, கேந்திரத்தில் இருக்கிறாரு. அவர் பாவி தான், 6 குடைவன் தான். 6 குடைவன் 10ஆம் இடத்துல இருக்குது. ஓரளவு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் காரியம்லாம் ஒரு நல்லபடியாக போகும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாயும் அடுத்த நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வையில் இருப்பார். குருமங்கல் யோகம் 12ஆம் இடத்துல நடக்குது. ஓகே, அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி பகவான் இவங்க 4 பேரும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. 2, 3, 5, 12, 7, 10, 6, 11 அருமையான அமைப்பு. குருவுக்கும் தன் பங்குக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் வீட்டுக்கு தான் மறைகிறாரு, ராசிக்கு தான் மறைகிறாரு, 4ஆம் வீட்டுக்கு மறையலை. ஸோ சுகப்படுவீர்கள். சரியா, நீண்ட நாளாக இருக்கின்ற தேகாரிக்க பிரச்சனைகள்லாம் சரியாக போகும். தேகாரிக்க நல்லாயிருக்கும், உடல்நலம் நல்லாயிருக்கும், நல்ல பேணி காணுவீங்க. ஆனால் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையதுனால என்ன, கொஞ்சம் வீட்டை விட்டு தூரமாக இருப்பீங்க. மற்றவங்க விஷயத்தில் இருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டு இருப்பீங்க. உங்களோட டீலி குறையும். சரியா, ரொம்ப எஃபெக்ட் போட மாட்டீங்க. கொஞ்சம் இலைமறை காய்மாராக தான் இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சம் மாறாரு. ஸோ அது மறைஞ்சு உச்சம் மாறாருன்னா என்ன, நீங்கள் டைரெக்டாக இருக்க மாட்டீங்க, ஆனால் இன்டைரக்டாக நல்லா பீக்காக இருப்பீங்க. நேரடியாக உங்களோட தொடர்பு இருக்காது. மறைமுகமாக இன்டைரக்டாக உங்களோட இன்வால்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும். பெருமைக்குரியது தான், நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. சந்திர வீட்டில் உச்சம் அடைகிறாரு. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். சந்திரன் 2.25 நாளுக்கு மாறும்போது அவருடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய பெனிஃபிட் இருக்கும். குரு கொடுக்குற பெனிஃபிட் சந்திரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான். சந்திரன் 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. ஸோ வளர்பிறை காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் சந்திரன் சில நல்ல ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ தனுசு ராசிக்கு நல்ல வேண்டிய ராசி அப்படி பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு வேண்டிய ராசி
மீன ராசி வேண்டிய ராசி, மேச ராசி வேண்டிய ராசி தான், மிதுனம் வேண்டியது தான், கடகம் மத்தியம பலனை கொடுக்கும், சிம்மம் சூப்பர், கன்னி பரவாயில்ல, துலாம் ஓரளவு பரவாயில்ல. ஸோ இந்த ராசிகள்லாம் வந்து இந்த ராசியிலலாம் சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அது நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கணும். அந்தந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நான் இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். தனுசு ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போனார்னா என்னென்ன பலன்கள்னு ஒரு வாய்ப்பாடு இருக்குது, ஒரு பலன்கள் இருக்குது. அதை வேணால் சொல்கிறேன். நிறைய இருக்குது. சரியா? நிறைய எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. சரி, தீபாவளிக்கு அன்றைக்கி ஒரு வீடியோ போடணும், தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போடணும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், ஆசை. சரியா? ஏன்னா தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நானே பெருமைப்படுவேன். ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள், எல்லா ராசி நேயர்கள் வேண்டியவர்கள். இருந்தாலும் எனக்கு என் மனதில் நீங்கள் இடம் பிடித்தவர்கள் தனுசு ராசி நேயர்கள். காலப்புருஷத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். சரியா? பெரிய ஒரு பெருமைக்குரியவர்கள். அந்த அடிப்படையில் தனுசு ராசிக்கு இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீப திருநாள், தீப ஒளி திருநாள். இருள் அகன்று ஒளி பறக்கட்டும், இல் வாழ்க்கையில் இன்பம் ஏறட்டும். சரியா நேரில் இன்பம் கிடைக்கட்டும். இப்போ எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை நடக்கிறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும், எடுத்த காரியம் நடக்கும், நல்ல வேண்டியதாக பார்க்கப்படுகிறது. குறைவெல்லாம் பணத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தில் பார்க்குறோம், அயன சேன போக நல்லாயிருக்கும், தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும், இல்லறம் செழிக்கும். சரியா? குடும்பத்தில் அளவில் சந்தோஷமாக இருப்பீங்க. மனிதனுக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்கணும், படுத்த தூக்கம் வரணும், நிம்மதியாக தூக்கம் வரணும். அதுபோல் 12 குடும்பம் 12ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வரதுனால ஓரளவு நல்லா இருப்பீங்க. சரியா? வெளிவட்டார போக்குவரத்துலலாம் நல்லா ஒரு சிறப்பாக இருப்பீங்க. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி எவ்வளோ காரியம் பண்ணாலும் அலுப்பு இல்லாமல் நல்லா சந்தோஷமாக படுத்து தூங்கி எந்திப்பீங்க. பணம் பல வகையில் வரும், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்களை தேடி ஒரு வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. புத்திசாலித்தனமாக இருங்க. நிதி மேலாண்மை இருக்கும். சரியா? நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். படத்தை சிக்கனை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. செலவுகள் வரும். 5 12 கூடவன் 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு 25ஆம் தேதிக்கு மேலே. பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவு வரும். உங்கள் பிள்ளைகள் படிப்போ திருமணமோ வேலை வைப்போ ஏதோ பிள்ளைகள் விஷயத்தில் செலவு வரும். ஆனால் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது சுப செலவு தான். நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே செலவு பண்ணணும். நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? பிள்ளைகளுக்கு தான் சம்பாதிக்கிறோம். அதனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. வீடு வாங்குகிற யோகம் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு வாங்குகிற யோகம் இருக்கும். இடம் மனை காலி மனை வச்சுருக்கிறவங்க வீடு கட்டலாம். ஐப்பசி மாதம் வீடு கட்டலாம். வாஸ்து நாள் ஒன்று வருது, 28ஆம் தேதி வாஸ்து, செவ்வாய்க்கிழமை. ஐப்பசி 11 28ஆம் தேதி வாஸ்து நாள். அன்றைக்கி வாஸ்து பண்ணுறாங்க, வாஸ்து பண்ணலாம். அன்றைக்கி ராசியில் தான் சந்திரன் இருக்கிறார், உங்கள் ராசியில் தான் இருக்கிறார், போராட நட்சத்திரத்தில். அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை மறுபடியும் இந்த வீடியோவில் வலியுறுத்துகிறேன். அன்றைக்கி மகாலட்சுமிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 28/10/2025 ஐப்பசி 11 செவ்வாய்க்கிழமை. சரியா? காலையில் 8 to 9, காலையில் 8 to 9 மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிட்ருங்க. தனுசு ராசிக்குன்னு உள்ள மகாலட்சுமின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாக்கியலட்சுமி. சரியா? அதுபோக பக்த கணபதி. சரியா? பக்தி கணபதி பாக்கியலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நிறைய நேரம் வாங்குறாங்க. இந்த தகவலை மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு வலுப்படுறேன். ஏன்னா 28ஆம் தேதி வீட்டில் காலையில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே செல்வம் நிற்கும். மகாலட்சுமி அப்படியே வீட்டில் இருப்பாள். கையில் காசு பணத்தை அப்படியே வச்சுக்கலாம். இடம் மனை வீடு தச்சு பண்ணுறது, வீடு மாறுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது எல்லாமே அது மாதிரி காலத்தில் பண்ணிக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை இருக்கிறனால சில பேர் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் வாஸ்து பண்ணுற அன்றைக்கி அந்த தோஷம் இருக்காது. வாஸ்து நாள் அன்றைக்கி வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா பண்ணலாம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வி நல்லாயிருக்கும். மேல்படி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியாக நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதிவு கிடைக்கும். சமூக சேவையில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலன் பண்ணியிருக்கிறவங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு போனஸு எல்லாமே கிடைக்கும். சரியா? நல்லா இருக்கும். படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி உயர்கல்வி ரெண்டுமே நல்லாயிருக்கும். நிலம் வாங்குகிற யோகம் இருக்கும். இடம் மனை வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். குறிப்பாக இடம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். ஃப்ளாட் போட்டு விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. வாங்குறவருக்கு நல்லாயிருக்கும், விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதிர்ஷ்டத்தின் ஒட்டுமொத்த கதவும் திறக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் ஒட்டுமொத்த கதவும் உங்களை நோக்கி திறக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு பின்னாடி இது தீபாவளிக்கு கடவுள் கொடுக்குற பரிசு. சரியா நேர்களே? அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்தாலுமே, குரு பகவான் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது. சரியா நேர்களே? பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். பணத்தை சம்பாதிக்க பல வழிகள் வரும். இலக்கை நல்லபடியாக நிர்ணயிப்பீங்க. கணிசமான முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும். இதுவரை இருந்த தடைகள்லாம் மலமலன்னு நிகழ்ந்து போயிடும். சரி, இப்போ இதெல்லாம் பொதுவாக நான் சொல்கிறது தான். இப்போ தான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த அபிஜித் முகூர்த்தம் டெய்லி 11 to 12 நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
கண்டிப்பாக இது வந்து வேத ஜோதியத்தின் அடிப்படை தான் சொல்கிறேன், வாய்ப்பாடின்படி தான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா முக்கியமான கிழமைகள் பார்த்தோம்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி 5 நாட்கள் வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஞாயிறு சூரியனுடைய கிழமை ஆதிக்கமுள்ள நாள், திங்கள் சந்திரனுடைய ஆதிக்கமுள்ள நாள், அடுத்து வந்து செவ்வாய் முருகப்பெருமானுடைய ஆதிக்கமுள்ள நாள், செவ்வாயோட ஆதிக்கமுள்ள நாள், வெள்ளி அன்னை மகாலட்சுமியோட ஆதிக்கமுள்ள நாள், சனி பகவான் பெருமாளுடைய ஆதிக்கமுள்ள நாள். ஸோ திங்கள் செவ்வாய், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி இந்த நாட்களில் வருகின்ற அந்த அபிஜித் முகூர்த்தம் 11 to 12 என்னென்ன வேலை பார்க்கணும், என்னென்ன காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸாக முடியும், அதை நான் சொல்கிறேன். பொறுமையை கேளுங்க, அனைவரும் லைக் பண்ணுங்கள். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா 5ஆம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது. 5 கூடியவன் 12ஆம் இடத்துக்கு 5க்கு 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்குறார், குருமங்கள யோகம் தான். குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ இடத்துக்கு போகலாம். குறிப்பாக குலதெய்வம் தூரமாக இருக்குது சார் அப்படின்றவங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு போங்க. அதாவது சில பேருக்கு குலதெய்வம் கொஞ்சம் தூரமாக இருக்கும், 100 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கும். எப்போயுமே 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு அறியாமல் இருக்குன்னு அர்த்தம். வேத ஜோதிடத்தில் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த பெரிமீட்டர் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எது இருந்தாலுமே அது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குன்னா தூரம்னு அர்த்தம். ஸோ 100 கிலோமீட்டருக்கு தாண்டி உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க, மதுரையில் உங்கள் குலசாமி இருக்குன்னா கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். 25/10/2025 இருந்து அங்கிட்டு வந்து ஒரு 1.5 மாதம் 40 நாள் வச்சுக்கோங்க. சரியா? 1.5 மாதம்னா எவ்வளோ நாள் வரும்? 25லேருந்து செவ்வாய் எவ்வளோ நாளைக்கு இருப்பாருன்னு அதை பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா செவ்வாய் வந்து இந்த வருஷம் 2025 கடைசி வரைக்கும் அவர் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். சரியா? உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து வருகிறார். எப்போ வருகிறார் சார் அப்படின்னா செவ்வாய் வந்து டிசம்பர் மாதம் வந்துடுவார். சரியா? டிசம்பர் 6ஆம் தேதி. திரும்ப டிசம்பர் 6ஆம் தேதி வந்துடுவார். கார்த்திகை 20. சரியா? அப்போ இந்த வருஷம் ராசியில் உங்கள் நியூ இயர் பிறக்கும்போது உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பார். பொதுவாக செவ்வாய் வந்து ராசியில் தான் இருப்பார். தனுசு ராசிக்கு ஒரு பெரிய பலமே அதான். நியூ இயர் பிறக்கும்போது செவ்வாய் எப்படியும் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ஒரு சுற்றி கரெக்டாக வந்துடுவார். சரியா? இருக்கட்டும். செவ்வாய் வந்து 6ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கு பிறகு ராசிக்கு வந்துடுவார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்கள் 25/10/2025 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குலதெய்வத்துக்கு போகிறதா போகலாம். தூர இடத்துல குலதெய்வம் இருக்கிறன்னு போகிறவங்க கும்பிடலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா இந்நேரம் குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா சக்தி கிடைக்கும். சரியா? சக்தி கிடைக்கும். அதான். சரியா? ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. 2ஆம் இடம் வந்து மனை, 2ஆம் இடம் வந்து வீடு, 4ஆம் இடம் மனை. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கும் மனை சாணத்துக்கும் குரு பார்வை இருக்குது. குரு வந்து ஒரு தேவகுரு பிரகஸ்பதி. குரு பார்க்க திருவருள் கிடைக்கும். இந்நேரம் குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்நேரம் குலதெய்வத்தோட பேரை எழுதுங்க, டைப் பண்ணுங்கள். சார் எங்கள் குலதெய்வம் வந்து கற்பனசாமி, முப்படாதி அம்மன், காளி அம்மன், சந்தன கருப்பு, சங்கிலி கருப்பு, முனீஸ்வரர் அப்படின்னு உங்கள் குலசாமியை நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா டைப் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல நாள் அன்றைக்கி நம்ம வந்து குலசாமியை மனசார நினச்சி டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி குரு பார்வைக்கு வரார். குருமங்கள யோகம் ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டிலே நடக்குது. சரியா? விருச்சிகத்திலே நடக்குது. மிக சிறப்பாக இருக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு இது மாதிரி நேரத்தில் செய்யணும். இதுதான் சூட்சும வழிபாடு. நிறைய பேர் குலதெய்வத்தை எப்போ வழிபாடலான்னு நாலு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ 25/10 டிசம்பர் 5 வரைக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நான் இப்படி தான் பலன் சொல்லும்போதே ஒரு முக்கியமான இதை சொல்லுவேன். இதுதான், அதான் நீங்கள் பிடிச்சிக்கணும். சரியா? அந்த காலகட்டத்தில் போய் குலசாமியை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் சில பேர் நினைப்பாங்க லக்கண ரீதியாக மாறுபடுமே அப்படிம்பாங்க. அது மாறுபடும், உண்மைதான். தனுசு ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குலசாமி மாறுபடும். ஆனால் கோச்சாரத்துக்கு வந்து இது நல்லது. கோச்சாரங்க தான் நடைமுறை, கெமிஸ்ட்ரி, சரியா? வேதியியல் நடைமுறைக்கு மனதுக்கும் உடலுக்கும் சம்மந்தப்பட்டது கோச்சாரம் தான். ஸோ கோச்சாரத்துப்படியே நம்ம வழிபாடு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஏன்னா கோச்சாரத்துப்படி தான் நம்ம வழிபாடு பண்ணுறோம். இந்த சனி பிரதோஷம், நவராத்திரி, சிவராத்திரி, சில திதிகள் எல்லாமே கோச்சாரத்துப்படி தான் நடக்குது. ஜனன ஜாதகத்தின்படி நடக்காது. சரி? மேக்ஸிமம் பூஜை புனஸ்காரம் எல்லாமே கோச்சாரத்தின்படி தான் நடக்கும். அதனால் கோச்சாரத்தின்படியே நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லோரும் மாசி சிவராத்திரி தானே குலதெய்வத்துக்கு போகிறாங்க. ரைட் நேயர்களே, ரொம்ப விட்டு வீடியோ போட வேண்டாம், போர் அடிக்கும். என்னடா அது சொன்ன இடத்துக்குள்ளே வந்துட்டுருக்கான்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம நேரம் அபிஜித் முகூர்த்தத்துக்கு வந்துடுவோம். அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் எந்தெந்த திங்கக்கிழமை என்ன காரியம் சார் பண்ணலாம்னா, திங்கக்கிழமை வந்து நீங்கள் வந்து உத்தியோக ரீதியாக காரியம் பண்ணலாம். சரியா? உத்தியோக ரீதியாக அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக சில காரியங்கள் செய்யலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுபோக வந்து மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் வந்து வேறு எதனாச்சும் செய்யணும்,
உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரியை பார்க்கணும், இல்லைனா உத்தியோகத்தில் வந்து சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை 11 to 12 நீ காரியத்தை செய்யுங்க. ஸோ உத்தியோக ரீதியாக உள்ள காரியங்கள் நல்லாயிருக்கும். கடனை அடைக்கணும் சார் அப்படின்னா திங்கக்கிழமை 11 to 12 கூட கடன் அடைக்கலாம். கடன் வாங்கக்கூடாது, கடனை திருப்பி கொடுக்குறதா இருந்தால் கூட சுக்கிர உரையில் கொடுக்கலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து கடனை அடைக்கிற கிரகம், சுக்கிரன் செவ்வாயும் கடனை அடைக்கிற கிரகம். அதனால் திங்கக்கிழமை நீங்கள் வந்து சுக்கிர உரையில் அந்த காரியத்தை செய்யலாம். சரியா? அந்த 11 to 12 அபிஜித் முகூர்த்தம். எல்லா டைம் வந்து 11 to 12 தான், அது மாறாது. காலையில் 11 to 12. ஆனால் செய்கிற விஷயங்கள் மாறும். ஒவ்வொரு கிழமைக்கும் இந்தந்த விஷயத்தை செய்யலாம்னு சொல்கிறேன். அடுத்து வந்து புதன்கிழமை ஆர்டர் படி வருவோம். திங்களுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை தானே? ஆமாம், திங்களுக்கு அடுத்து வந்து என்ன கிழமை வரும்? திங்களுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை வரும். ஆமாம், திங்களுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை என்ன சார் செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை பழைய விஷயங்கள் செய்யலாம். பழைய விஷயங்கள், நின்று போன விஷயங்கள், பழைய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். இரும்பு, ஈயம், பித்தாளை, பழைய கடை, பழைய பேப்பர் கடை, பழைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யலாம். வேலை விஷயமாக சில காரியங்கள் பண்ணலாம். குறிப்பாக ஹார்ட்வேர்க் ஒர்க்கு, மர வேலை, தச்சு வேலை, இரும்பு வேலை, ட்ரெஸ்ஸு ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, மராமத்து வேலைகள் இதெல்லாம் பார்க்கலாம். ஆயில் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கலாம். பெட்ரோல் பங்கு வேலை, அதுபோக மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெயிண்ட் கடை வச்சுருக்கிறவங்க, இரும்பு கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் எதுவும் புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த காரியத்தை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை 11 to 12. சரியா? அதுபோக இந்த பஞ்சாயத்து போர்டு, கார்பரேஷன் இதில் வேலை பார்க்குறவங்க, பெயிண்டருக்கு நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாய்க்கால் வேலை பார்க்குறவங்க, தண்ணிக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, வாட்டர்மேன், பெயிண்டரு, எலக்ட்ரிஷியன், ஸ்ட்ரீட் லைட் வேலை பார்க்குறவங்க, இது சம்மந்தப்பட்ட காரியங்கள், வெகுஜன தொடர்பில் இருக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் பார்க்கலாம். விஏஓ பார்க்க போகிறேன், கலெக்டரை பார்க்க போகிறேன், தாசில்தாரை பார்க்க போகிறேன், ஆர்ஐயை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் செவ்வாய்க்கிழமை 11 to 12 செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மக்கள் நல்லா பணி, அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். மக்களை சந்திக்க போகிறேன், கட்சி பொதுக்கூட்டம் போட போகிறேன், சரியா, கட்சிக்காரங்களை பார்க்க போகிறேன் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை 11 to 12 காலையில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது தான் ஓர பார்த்து செய்கிறது. அது என்னென்ன வேலைன்னு உங்களுக்கு கொஞ்சம் விலாவாரியாக சொல்கிறேன். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை. சரியா? வெள்ளிக்கிழமை என்ன சார் செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை வந்து சகோதர வேலை சம்மந்தப்பட்டது, அண்ணன், தங்காய், அக்கா, தங்கச்சி, உடன் பிறந்த சகோதரர் சம்மந்தப்பட்ட வேலை செய்யலாம். அதுபோக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அந்த வேலையை பார்க்கலாம். மருத்துவத்துறை, மெடிக்கல் சயின்ஸு, மருத்துவம் இது சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களும் போகலாம். டாக்டரு, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த வேலையை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. டீ ஷாப், காபி ஷாப், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். சரியா? அதுபோல் ஸ்போர்ட்ஸ்மேன் வேலையில் இருக்கிறவங்க செய்யலாம். ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், தொழில்கள், அந்த தொழிலில் இருக்கிற காரியத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை. இதெல்லாம் அபிஜித் முகூர்த்தத்தில் செஞ்சோம்னா அது வளமாக இருக்கும். அந்த காரியம் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அந்த காரியத்தில் சக்ஸஸ் இருக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை 11 to 12. குரு ஓரையில் என்ன செய்யலாம்? பூஜை பண்ணலாம். சரியா? பெரியவங்களை வழங்கலாம். பணம் சம்மந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். சரியா? கொடுக்கல் வாங்கல வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். பேங்க்குக்கு போக முடியாது. இருந்தாலும் ஃபினான்ஸ் வச்சுக்கிறவங்க, நகைக்கடை வச்சுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுது. அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் வாங்கலாம். நகை வாங்க போகலாம். எந்த பொருளும் வாங்க போகலாம். குரு உரையில் எந்த காரியத்தையும் செய்யலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுது. மங்களகரமான காரியம் எது வேணாலும் செய்யலாம். அடுத்து வந்து திங்கள், செவ்வாய், ஞாயிறு. அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன சார் செய்கிறீங்க அப்படி பார்த்துட்டோம்னா, வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? வெள்ளிக்கிழமை சொல்லிட்டேன். அடுத்து வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமை படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். சனிக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் வர நேரத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கல்வி அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட காரியங்கள், புஸ்தக கடை, பெயிண்ட் கடை, இப்படி பேனா புஸ்தக கடை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது, இது இப்படி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் சனிக்கிழமை 11 to 12 காலையில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போகலாம், பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். சரியா நேர்களே? மறுபடியும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 11 to 12 குரு ஓரை. அந்நேரம் குரு சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். உங்கள் ராசிக்கு 1, 4 குடைவன், தாய் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வீடு, வண்டி, வாகனம், மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யலாம். நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலாம். அதுக்கடுத்து திங்கக்கிழமை 11 to 12 சுக்கிர ஓரை. சுக்கிரன் 6, 11 குடைவன், உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். மூத்த சகோதரர் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். தொழிலில் லாபம், வியாபாரத்தில் லாபம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை சனி ஓரை. பழைய பொருட்கள், இரும்பு ஜாமான், வேலை வெட்டி இதெல்லாம் செய்யலாம். மக்கள் நலப்பணிகளாக செய்யலாம். அதுக்கடுத்து வந்து
ஞாயிறு, திங்க, செவ்வாய், அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரைங்கிறது என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சகோதரம், மருத்துவம், டீ ஷாப், காபி ஷாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் காரியத்தை பண்ணலாம். அதுக்கடுத்து சனிக்கிழமை புதன் ஓரை, படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், வியாபாரம், பெட்டிக்கடை, இது மாதிரி கல்வி அறக்கட்டளை, ஃபேன்சி ஸ்டோரு, ஆயில், இது சிஸ்டம் ரிலேட்டடாக உள்ளது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி, இது மாதிரி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அந்தந்த கிழமையில் அந்த சொன்ன அந்த ஓரையில் பண்ணிங்கன்னா இன்னும் வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். இது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இப்போ நல்லா இருக்குது கோச்சாரத்தில். சரியா? இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு சார் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். சரியா? டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி 2 கிரகங்கள் மாறுது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு வராரு, குரு ராசிக்கு மேலே போகிறாரு. சூப்பர். குரு வந்து 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல போய் ராசியை பார்ப்பார், செவ்வாய் ராசிக்கு வந்துடுவார். மறுபடியும் குருமங்கள யோகம். நல்லா இருக்குங்க. இதுதான் ஜோதிடம். சரியா? ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 12ஆம் இடத்துல குரு பார்வையில் இருப்பார். அவர் குரு வந்து மேலே போயிடுவார். ஒரே நாள் அவர் மேலே போயிடுவார், இவர் இங்கே ராசிக்கு வந்துடுவார். மேலேனா என்ன, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும் ராசியை பார்ப்பார், செவ்வாயை பார்ப்பார். ஸோ குருமங்கள யோகம் வந்து அடுத்து வருகின்ற நாட்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து துலாமில் இருந்து இருக்குது. துலாம், விருச்சிகம், தனுசு. ஸோ கிட்டத்தட்ட செவ்வாய் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார். 3 1.5 4.5 மாதத்துக்கு செவ்வாய் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. அதில் 1.5 முடிஞ்சு போச்சு, இன்னும் 3 மாதம் இருக்குது. சரியா? ரைட் நேரில் 4 புள்ளி வரமாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்கட்டும். எப்படியோ கூட்டு கழித்து பார்த்தா நீங்கள் நல்லா இருக்கணும். தீபாவளி பரிசாக கடவுள் கொடுக்குற பரிசு இந்த பலன்கள் நல்லா தான் இருக்கும். சில பேர் நினைப்பீங்க, சார் எல்லாம் தான் சொல்ல தான் செய்கிறேன் சார், ஏன்னா எனக்கு திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இதை மட்டும் செய்யுங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 இல்லைனா அமாவாசை அன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சுருங்க. சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல வீடியோலாம். ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுட்டு பச்சை கற்பூரத்தை பொறுத்துருங்க. பொறுத்துட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வத்தை நிறுத்திட்டு வீட்டில் பூஜை பண்ணுங்கள். அப்படியே எல்லாம் சாமிக்கெல்லாம் காட்டுங்க. வீட்டில் எல்லா ரூமையும் காட்டுங்க. பூஜை ரூம்லையும் காட்டிக்கலாம். பூஜை ரூம்லையும் காட்டலாம், சாமிக்கும் காட்டலாம். பூஜை ரூம்லையும் காட்டிக்கலாம், வீட்லேயும் காட்டிக்கலாம். கிச்சன் பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டிட்டு எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க. பச்சை கற்பூரம் அணைஞ்சு போயிடும். அப்புறம் அந்த கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டுருங்க. என்ன ஒரு சின்ன பக்கெட்டில் போட்டுடலாம். சரியா? என்ன ஒரு கைப்பிடி உப்பு போடுற அளவுக்கு பாத்திரம் இருக்கும்போது ஒரு செம்பிள் கூட போடலாம். கொஞ்சம் நேரத்தில் அந்த உப்பு கரைஞ்சிரும். அது எங்கேனாச்சும் ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றுருங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. சரியா? அமாவாசை அன்றைக்கி செய்யலாம். அமாவாசை வந்து மாதத்துக்கு 2 வரும். சனிக்கிழமை வந்து 4 சனிக்கிழமை வரும். தொடர்ந்து செய்யுங்க. பிரச்சனை இருக்கிறவங்க, திருஷ்டி இருக்கிறவங்க, என்ன சார் அடுத்தது செய்ய முடியல, அடுத்தடுத்து பிரச்சனையாக வருதுன்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது ஒன்று எளிமையான பரிகாரம், திருஷ்டி கழிக்கிற பரிகாரம். இதை செஞ்சுட்டிங்கன்னா வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுபோல் நீங்கள் செய்கிற பூஜை புனஸ்காரத்தோட சக்தி உங்களுக்கு கூடும். சரியா நேரில்? அதான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம், சக்தி, நாமவழிகள், இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா வீடு நல்லாயிரும். வீடு வந்து சுத்தமாயிரும். மனை வந்து நல்லாயிருக்கும். கிரக பிரவேசம்னு சொல்கிறாங்களே, கிரகம் வந்து வீட்டுக்கு பிரவேசம் பண்ணுறது தான் கிரக பிரவேசம். ஸோ அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் நல்லபடியாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நல்லா இருப்பீங்க. கடவுள் கொடுத்த தீபாவளி பரிசு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பரிசுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். சரியா? எந்த தேவையாக இருந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக அமையட்டும். எல்லாம் மேலே இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நிறைவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.